இப்போ நம்ம பார்க்க போகிறது ராஜா லிமிடெட் பேங்க்லேருந்து லோன் எடுக்கிறாரு. இது ஒரு கான்செப்ட். பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது ஃபினான்ஷியல் கேரண்டி என்னன்னு கேட்குறோம். ஃபைனான்சியல் கேரண்டி கேரண்டினா சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் லோன் எடுத்தால் ஒருத்தர் கேரண்டி தருவார். அந்த கேரண்டியை நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸில் கொண்டு வர்றதுன்னு அந்த கணக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ராஜா லிமிடெட் பேங்க்ல லோன் எடுக்கிறாரு. இன்ட்ரெஸ்ட் வந்து 18% சொல்லிடுறீங்க. வித்தவுட் கேரண்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் 18%. வித்தவுட் இல்லை, வித் கேரண்டி. இதுதான் வித்தவுட் கேரண்டி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 18%ன்றது வந்து வித்தவுட் கேரண்டி. ஆனால் ராஜா வந்து சத்யாக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அப்போ 12%. அப்போ இவருக்கு எவ்வளோ லாபம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கேரண்டி 18%, கேரண்டி கொடுத்தா 12%. இப்போ 6% யாருக்கு லாபம் அப்படின்னா, சத்யா லிமிடெட் ராஜாக்கு கேரண்டி தருது. இப்போ கேரண்டி வாங்குறவர் யார் அப்படின்னா பாரோயர். இப்போ பாரோயர் யாரு அப்படின்னா ராஜா. இப்போ பெனிஃபிட் யாருக்கு அப்படின்னா ராஜாக்கு. ஆமா, கரெக்ட். ஸோ அக்கௌண்டிங்ல என்ன செய்ய வேண்டியது, சத்யா லிமிடெட் புக்ஸ்ல என்ன செய்யணும், ராஜா புக்ல என்ன செய்யணும். ஃபர்ஸ்ட் சத்யா தானே கிவர். இந்த இடத்துல வந்து சத்யா தான் கிவர், லோன் கிவர். கேரண்டி யாரு கொடுக்குறாங்க, அப்ப யார் இந்த இடத்துல கொடுக்குறாங்க, கிவர். ஹூ இஸ் கிவர், சத்யா இஸ் கிவர். இனிஷியல் மெஷர்மெண்ட் கேரண்டி கொடுத்ததால எந்த ஒரு என்ட்ரியும் வராது டே ஒன்ல, இல்லைங்களா. நோ என்ட்ரி பிகாஸ் தெர் இஸ் நோ கேரண்டி. ராஜா 12% ரேட் பெனிஃபிட் கிடைக்குது. அதாவது ராஜா 12% போட்டால் 6% ரேட்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குது. இந்த 6% பெனிஃபிட்டை 5 வருஷத்துக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்தா எப்படி அப்படின்னு சொல்ல வராங்க. சி எப்படின்னு சொல்லி இந்த ஒரு வேல்யூ போட்டுக்கணும். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 crore அப்படின்றோம். என்னங்க 10 crore நீங்கள் லோன் வந்து கொடுக்குறீங்க. யாருக்கு, ராஜாக்கா. பேங்க்ல லோன் எடுத்துக்காரு 10 crore. நீங்க வந்து 10 crore தான் கேரண்டி தரீங்க. அப்ப கேரண்டி கொடுத்தா டேபிள் நம்ம போட்டோம். எப்படி 1,87,00,000 வந்துச்சு அப்படின்றது டேபிள் வைஸ்ல சொன்னாதான் உங்களுக்கு புரியும், இல்லாட்டி புரிய வாய்ப்பு இல்லை. ஸோ 1,87,00,000 எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு ஒரு டேபிள் போட்டாங்க. அதாவது வித்தவுட் கேரண்டி, வித் கேரண்டி. வித்தவுட் கேரண்டி 18%, வித் கேரண்டி 18%. அப்போ பெனிஃபிட் வந்து எத்தனை பார்க்குறீங்க, யாருக்கு, 6%. இந்த இடத்துல பெனிஃபிட் வந்து 6% சொல்லிட்டீங்க இல்லையா. ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்துக்கணும் இல்லையா. ப்ரெசன்ட் வேல்யூ அப்போ மார்க்கெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் தான் போயிட்டு இருக்குது, 18% தான் போயிட்டு இருக்குது. அப்போ இதுதான் வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 18% எடுத்துக்கணும். சரி, அடுத்தது ப்ரெசன்ட் வேல்யூ 5 years. இப்போ இயர் 1, இயர் 1, 2, 3, 4, 5. அப்போ ஒரு 10 கோடிக்கு 18% போட்டா எவ்வளவு அப்படின்னு பார்த்தேன். 10 கோடிக்கு 18% போட்டா பார்த்தலாமே. 10 கோடிக்கு 18%, ஸோ 1.8. டுவெல் பர்சன்ட் போட்டா 1.2. டிஃபரெண்ட் 0.6. 0.6 இப்போ டிசிஎஃப் 18% தான் போகணும். அப்போ 18% போட்டால் 1/1.18 0.847, 0.718, 0.608, 0.515, 0.437 எப்படின்றது நான் சொல்லித்தரேன். அப்படியே மைனஸ் வச்சுட்டு வாங்க. 437 உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு.
இதை ப்ரெசன்ட் வேல்யூவாக போயிடணும் இல்லையா? ப்ரெசன்ட் வேல்யூ சொல்லி வச்சு ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். பிசிஆர்பி ரெண்டையும் பெருக்கணும். அப்போ என்ன ஆகும்? 0.6 இன்ட்டு 0.847, அப்போ 0.5082. அடுத்தது 0.4308, 0.3648, 0.304, 0.2622 கூட்டுங்க. ப்ளஸ் 0.4308 ப்ளஸ் 0.3648 ப்ளஸ் 0.304 ப்ளஸ் 0.2622. ஸோ 0.17, 1.87 எக்ஸாக்டாக போட்டால் 1.87630026 வரும். செக் பண்ணி பாருங்க. நான் வந்து இப்படி போடுறேன். அதாவது எப்படின்னா 1,87,63,026 ரூபாய் வரும் பெனிஃபிட்டோட ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ இதை நம்ம புக் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், புக் பண்ணணும். அதுதான் இங்கே புக் பண்ணியிருப்பாங்க. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. 1,87,63,026 ரூபா நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இது வந்து யாருடைய புக்ஸ் ஆஃப் இல்லை, சத்யாவோட புக்ஸ் ஆஃப் டே 1ல 0 என்ட்ரி தான் போடணும். ஆனால் இஃப் கேரண்டி கிவ் பண்ணா இவர் கொடுத்தாருன்னா இவருக்கு வந்து லாஸான்னு கேட்குறாங்க. ஏன்னா பேங்க்குக்கு இவர் கேரண்டி தர்றாரு. அப்போ கேரண்டி கொடுத்துக்கிறாரு இல்லையா? அப்போ இவருக்கு இது லாஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னா ஃப்ரீ பெனிஃபிட்டை யாருக்கு கொடுத்துக்கிறாரு இவர்? அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு, ராஜான்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால 1,87,00,000 ரூபாய் அந்த சம்திங் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவருக்கு வந்து அவருக்கு பெனிஃபிட்னா இவருக்கு லாஸாக தானே இருக்கணும். ரைட். இஃப் கமிஷன் சார்ஜ்டு, என்னங்க கமிஷன் சார்ஜ்டு, இப்போ நான் அதுக்கு கமிஷன் வாங்கிக்கிறேன். இப்போ நான் என்ன செஞ்சுக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார், நீ எனக்கு நான் வந்து உனக்கு கேரண்டி கொடுத்தல, எனக்கு நீ கமிஷன் கொடுன்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம வந்து கேரண்டி கொடுத்தா ஒருத்த கமிஷன் கேட்குறோம். அது சரியா தவறானு நீங்கள் சொல்ல தேவையில்லை. பட் ஆனால் ஒரு கமிஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட் இஃப் கமிஷன் சார்ஜ், அப்போ ஒரு அமௌண்ட் வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபினான்ஷியல் கேரண்டி. சரி, இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. பட்டு ஒருவேளை சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்றாங்க. சரி, எதுக்கு சார் நம்ம வந்து டே 1ல வந்து இதே வந்து ஒரு பேரண்ட் கம்பெனியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் சத்யா லிமிட்டடும் ராஜா லிமிட்டடும் வந்து பேரண்ட் அண்ட் சப்சிடரி ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. இந்த பேரண்ட் வந்து சத்யா, சப்சிடரி வந்து ராஜா அப்படின்னா பேரண்ட் தானே ராஜாவுக்கு கொடுக்குது லோனு. அப்போ எப்படி எழுதுவாங்க? இப்போ வந்து அங்கே வந்து பிஎன்எல் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபினான்ஷியல் கேரண்டி நம்ம போட்டோம். அங்கே அப்படி போடக்கூடாது. முதல்ல என்ன செய்யணும், இந்த மாதிரி மாற்றணும். என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் சப்சிடரிஸ் டு ஃபினான்ஷியல் கேரண்டி லைபிலிட்டி தான். அது 187 போட்டு. இது எப்போ சிச்சுவேஷன்னா, சிச்சுவேஷன் இஃப் இட் இஸ் இந்த கம்பெனி ரெண்டும் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த கம்பெனி ரெண்டும் என்னவா இருந்துச்சுன்னா பேரண்ட்டு சப்சிடரியாக இருந்துச்சுன்னா. சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் எப்படிங்க போடுறது அப்படின்னு அடுத்த கேள்வி. சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரூல் கொடுக்குறாங்க. சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட் வந்து ரூல் ஹையர் ஆஃப் அமௌண்டைஸ்டு அமௌண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் லாஸ் விச்எவர் இஸ் ஹையர்னு சொல்கிறாங்க. சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்லேயே வந்து அமௌண்டைஸ்மெண்ட் அமௌண்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஓப்பனிங் லைபிலிட்டிஸ் உங்களுக்கு செலவாக போச்சு. அதாவது 1,80,63,026 எடுத்து வச்சுட்டீங்க இல்லையா? இயர் 2ல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க 5 வருஷத்துக்கு இல்லையா? அப்போ
அப்போ 1,87,63,026 ரூபா நீங்கள் எக்ஸ்பென்சஸாக ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இதுக்கு 1,87,63,026 ரூபாய்க்கு 18% இன்ட்ரெஸ்ட் போட்டால் எவ்வளவு? 33,77,345. இதுதான் திருப்பி சொல்லித்தரேன். 1,87,63,026 ரூபாய்க்கு 18%. 33,77,345. இப்போ இன்ட்ரெஸ்ட் 33,77,344. ரீபே 1,87,63,020 1,87,63,026 பிளஸ் 33,77,344. ஆனால் நீங்கள் ரீபே எவ்வளோ பண்ணிக்கணும்? 60 லேக் தான் பண்ணுறீங்க இல்லையா? ஏன்னா உங்களுக்கு அவ்வளோதானே இன்ட்ரெஸ்ட்டு. 1,02,00,000 இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 60 லேக்ஸ் தான் பண்ணுறீங்க. அப்போ வேல்யூ க்ளோசிங் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,61,40,373. அப்போ வெரி சிம்பிள். 1,81,63,026 ரூபாய் இருந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் 33 லட்சம் போடுங்க, 12% தான். ரீபே எவ்வளோ பண்ணிட்டீங்க? 60 லேக்ஸ் நீங்கள் ரீபே பண்ணுறீங்கன்னு அப்படி தானே சொல்லிக்கிறீங்க. உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோ. அப்போ 1,61,00,000 இப்போ வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ இதுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் எவ்வளவு? 1,87,63,026 மைனஸ் 1,61,40,321. தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மைனஸ் 1,87,63,026. ஸோ 26,22,686. சரி, ஃபஸ்ட்டு அன்வைண்ட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு வேளை ஓப்பனிங் லைபிலிட்டி இவ்வளோ இருந்திருந்தா இதுக்கு இயர் ரெண்டு வேல்யூ எவ்வளோதான் இருந்திருக்கும்? 1,61,40,000 1,61,40,390. அப்போ டிஃபரன்ஸ் வந்து 26,22,000. சரி, இது நமக்கு மேட்ரு தேவையில்லை. பட் ஜேர்னல் என்ட்ரிஸ் சத்தியில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்கன்னா ஃபினான்ஷியல் கேரண்டிங் லைபிலிட்டி டு பிஎன்எல் அக்கௌண்ட் அன்வைண்ட் பண்ணும். லைபிலிட்டி வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன செஞ்சுட்டான், அவன் பணத்தை கட்டிட்டான், 60 லேக்ஸ் கட்டிட்டான். அப்போ அதுக்குரிய அமௌண்ட்டை எனக்கு கழிஞ்சிருக்கணும். அதான் என்ன சொல்லுங்க, ராஜாவுக்கு லோன் பெனிஃபிட் கிடைக்குது, ஆனால் ரிஸ்க் எடுத்தது சத்யா. அதனால லைபிலிட்டி ரெகக்னைஸ் பண்ணுறது சத்யா புக்கில் தான். புரியுதுங்களா? எப்போ உங்களுக்கு கிளியராக விளங்குதா? எஸ், இப்போ கிளியராக உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெரி சிம்பிள் கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுதான் வந்து லோன் கேரண்டி. லோன் கேரண்டினா உங்களுக்கு என்னென்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், இது இன்னொரு விஷயமா, அதாவது அமௌண்டைஸ்டு காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அந்த சப்சிக்வெண்ட் மெஷர்மெண்ட்ல இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அமௌண்டைஸ்டு அமௌண்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ் அப்படின்றாங்க. அப்போ அமௌண்டைஸ்டு அமௌண்ட் வந்து ஆல்வேஸ் கிவன் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. நம்ம இந்த கொஸ்டின் வச்சு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். இப்போ விச் எவர் இஸ் ஹையர் டு பி டேக்கன் அப்படின்றாங்க அமௌண்டைஸ்டு காஸ்ட். ஸோ இப்போ இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதா ஃபினான்ஷியல் கேரண்டி தான் என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன்.